ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் கண்மணி கவியரசன் பேசுகிறேன் காய்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் கருவாட்டு கத்திரிக்காய் போட்டு எப்படி குழம்பு பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெத்திலி கருவாட்டு குழம்பு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் டிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு கருவாடு வாங்கி சுடு தண்ணியில் ஒரு கொதி விட்டு எடுத்து அலசி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சுடு தண்ணியில் அலசி எடுத்திங்கன்னா தான் அதில் இருக்க மண்ணெல்லாம் கிளியராக வரும். இதில் இருக்க தலையை எடுத்துருங்க. நான் ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுமே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 7 பூண்டு எடுத்து 2ஆக கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் எடுத்து ஒரு பெரிய சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்து ஆட் பண்ணிங்கனாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்குறதுக்கு வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதங்கி கண்ணாடி பதம் வந்ததுமே 4 தக்காளியை நான் 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணும்போது தக்காளி ரொம்பவே சீக்கிரமாக வதங்கிடும். இன்றைக்கி நம்ம 1/4 கிலோ அளவுக்கு நெத்திலி கருவாட்டை தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கான அளவுகள் இது. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கிக்கலாம். கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த பதம் வர்ற வரைக்கும் வதத்தி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா மெசிஞ்சிருக்கு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் கொட்டி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடாயில் நான் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 1 லீஃப் அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு 2 பல்லு பூண்டை சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கி வரட்டும். மண் சட்டியில் செய்கிறனால கருவாட்டு குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் சீக்கிரமாகவும் ஆகிடும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளியை சின்ன வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே டேஸ்ட்டுக்கு வேண்டி ஒரு மிளகாயை நான் 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே எடுத்து வச்சிருந்த 1/4 கிலோ கத்திரிக்காயை நான் ஆட் பண்ணிக்கிறேன். கத்திரிக்காயை நீட்ட வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காயை இந்த எண்ணெயிலே வதங்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாம் அரைச்சி எடுத்து வச்சுருந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 சொம்பு அளவுக்கு நான் இன்றைக்கி தண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 சொம்புனா 200 மில்லி அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணி அளவு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். மில்லி அளவு கருவாட்டுக்கும் சரி கத்திரிக்காயும் சரி ரொம்பவே கரெக்டான பதமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 1/4 கிலோ அளவுக்கு. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு பொடி மசாலா ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூடவே தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் கொட்டிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லாவே கொதிக்கட்டும். கத்திரிக்காய் வெந்துடும் அதிலேயே.
10 மினிட்ஸ்க்குள்ளே பாருங்கள் குழம்பு நல்லாவே கெட்டியாயிடுச்சு. இப்போது கரைச்சி வச்சுருந்த புளியை ஆட் பண்ணிக்கலாம். நான் லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்திருக்க ஒரு புளியை தான் கரைச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். புளியை ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நாம் கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு. இப்போ எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை வந்து நான் இதில் கொட்டிக்கிறேன். கருவாடை கொட்டிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 7 மினிட்ஸ் வந்து நாம் வந்து நல்லா கருவாடை வந்து கொதிச்சதுக்கப்புறம் சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு கருவாட்டு குழம்பு தயாராகிடும். இது கூடவே கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலி சூப்பரான நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியான ஸ்டைல் தான். நம்ம கிராமத்து ஸ்டைலில் வந்து செஞ்சு சூப்பராக இன்றைக்கி பார்த்துட்டோம். களிக்கு, ரைஸுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்ப மீட் பண்ணலாம். பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.